Vanakkam friends, on behalf of All India Civil Service Coaching Center, I'm very glad to meet you again for this another important session on disaster management part 2. So part 1 la ஏற்கனவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். So in this disaster management part 2, with this we will end up this disaster management as a whole. So GS 3 subjectல வந்து disaster management னு ஒரு டாபிக் வந்து இருக்கு. So this topic இந்த ரெண்டு வீடியோலயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நீங்க என்ன அடிஷனலா பண்ண வேண்டி இருக்குன்னா, நீங்க வந்து ஜியோகிராஃபி சம்பந்தமா இதுல இருக்க டிசாஸ்டர்ல ஜியோகிராஃபி சம்பந்தமா சில விஷயங்களை வந்து நீங்க ஜியோகிராஃபில படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க பேசிக் என்சிஆர்டி படிச்சாலே போதும். Then I would also recommend you to watch this website. Go to the website of NDMA. So NDMA வெப்சைட்டுக்கு போங்க. அதுல இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் ஓரளவுக்கு சும்மா go through பண்ணுங்க. There is something called as plan. Maybe at the end of this video I'll show that website also. So நீங்க வந்து என்ன படிக்கணும்னா ஜியோகிராஃபில பேசிக் என்சிஆர்டி படிக்கணும். அப்புறம் இந்த பர்டிகுலர் வெப்சைட் பார்க்கணும். And this part 2 and part 1 videos and the content through the PDF that is I have shared. Okay, part 1 நான் ஷேர் பண்ணிருக்கேன். part 2 இந்ததுலயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு PDF ஷேர் பண்ணிடுவேன். So இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டு அந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் படிச்சிருங்க. For people who are attempting the mains in Tamil. So நிறைய பேர் மேம் கண்டென்ட் வந்து தமிழ்ல கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. So ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்றேன். இந்த பர்டிகுலர் PDF கண்டென்ட் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அதை வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டா வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. முக்கியமா கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சப்படி இந்த கிளாஸ நீங்க வந்து கவனிச்சீங்கனாலே உங்களோட லாங்குவேஜ்லயே நீங்க வந்து எழுதிடலாம். சோ வந்து இந்த கிளாஸ கவனிச்சுட்டு இந்த பிடிஎஃப்ல இருக்க கண்டென்ட்டை வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நீங்க வந்து அதை தமிழாக்கம் பண்ணிட்டு நீங்க வந்து அதை தமிழோட கீவேர்ட்ஸ் வந்து கட்டாயம் படிச்சு வச்சுக்கோங்க. மிச்சப்படி நீங்க ஜியோகிராஃபி என்சிஆர் அதாவது சமச்சீர் படிச்சாலே போதும். ஜியோகிராஃபில தமிழ் சமச்சீர் படிங்க. And then what I would suggest you to is you can also look for this Malayala Manorama Tamil yearbook இருக்கு. 2023க்கு வந்துரும். அந்த பர்టిక్యులர் yearbook கூட நீங்க பாத்துக்கலாம். So with this note I am starting this class. Okay, so for disaster management the class plus geography NCERT and NDMA website will be enough. NDMAல கொஞ்சம் நீங்க go through பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். பட் எல்லாத்தையும் ஒரு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே, என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அதுல கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் புதுசா இருந்ததுன்னா அதை வந்து கோ த்ரூ பண்ணீங்கன்னா then that is enough. Okay, so with this note we will start this particular session. I'm Madhavi here with you. So natural disasters இந்த கிளாசிபிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். So adverse natural disaster na enna, it is an adverse event. It can be anything that is disastrous or dangerous to the socio-economic life of the people and even the species, every species in the earth. So what are the classification? Geophysical, biological, meteorological, hydrological, climatological னு நம்ம பிரிச்சிருந்தோம். இதுல நான் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவேன், பார்ட் 2ல டிஸ்கஸ் பண்ணுவேன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். இதுல வந்து சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். எர்த் குவைக்னா என்ன அப்படின்றத நீங்க ஜியோகிராஃபில கட்டாயம் படிச்சு வச்சுக்கணும். வால்கனோனா என்ன அப்படின்றத கட்டாயம் படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எபிடமிக்னா ஒரு லோக்கல் ஏரியால, அதாவது ஒரு கண்ட்ரிக்குள்ளேயோ இல்ல ஒரு சின்ன ஏரியால நடக்கிற டிசீஸ் ஸ்ப்ரெட் தான் எபிடமிக். பேண்டமிக் இப்ப நம்ம சொல்றது வந்து வேர்ல்டு லெவல்ல நடக்கிற டிசீஸ் ஸ்ப்ரெட். எபிடமிக்ன்றது லோக்கல் ஏரியால ஒரு சின்ன ரீஜன்ல மட்டும் டிசீஸ் ஸ்ப்ரெட் நடந்தா, லைக் காலரா அந்த மாதிரி டிசீஸ் ஸ்ப்ரெட், இல்ல ஃப்ளூ அந்த மாதிரி. இப்ப ஃப்ளூ பாத்தீங்கன்னா பேண்டமிக்கா மாறிடுச்சு. பட் வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி பிளேசஸ் இஸ் கனெக்டட். அதுதான் பிரச்சனைங்க. ஏன்னா இப்ப வந்து எபிடமிக்கா இதுக்கு முன்னாடி இருந்தது. ஏன்னா நிறைய டிரான்ஸ்போர்ட்டோ இல்ல ட்ரேடோ இல்ல மைக்ரேஷனோ இல்லாம இருக்கும்போது அது ஓகே, எபிடமிக்கா தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டட், ட்ரேடட், we are migrating, we are moving away, moving here and there. So there is always a spread throughout the world. So there is always a pandemic which is happening now. Flu கூட இப்ப pandemic மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. So there is a disease spread which is a biological disaster, which is a biological hazard ன்னு நம்ம சொல்லலாம். Insect bite, infectious disease, everything will come under this. What about meteorological disasters? சில disaster வந்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம்.
அப்புறம் கிளைமேட்டாலஜிக்கல் டிசாஸ்டர்ஸ் இதுல பார்க்கலாம். ஹைட்ரோலஜிக்கல் டிசாஸ்டர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். பட் ஃபிளட்டும் சுனாமியும் ஓரளவுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி நான் இங்க கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் வந்து இதுல சிலதை ஆட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஈவன் நவ் டிசாஸ்டர்ல இங்க நேச்சுரல் டிசாஸ்டர்னு இருக்கு. இது நேச்சுரல் டிசாஸ்டர் மட்டுமே இல்ல, இட் இஸ் ஆல்வேஸ் an anthropological or man-made disaster as well. இப்ப ஃபிளட் பாத்தீங்கன்னா நார்மலா நேச்சுரலாவும் நடக்கும். ஆனா இப்போ வந்து நிறைய அன்சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன் ஆர் ஹியூமன் ஆர் ஆந்த்ரோபாலஜிக்கல் காஸ் இருக்கிறதுனால ஃபிளட் பாத்தீங்கன்னா நிறைய தடவை இப்போ வந்து இட்ஸ் அ மேன்-மேட் டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். டிராட் கூட, ஹீட் வேவ் கூட, எபிடமிக் கூட, எர்த்குவேக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து ரிசர்வாயர் இன்டியூஸ்டு எர்த்குவேக் நடக்குது. அது என்ன மேம் ரிசர்வாயர் இன்டியூஸ்ட் எர்த்குவேக்? வாட் இஸ் அ ரிசர்வாயர்? when there is an hydro power plant, இல்லைன்னா ஒரு டேம் நீங்க கட்டுறீங்கன்னா அந்த டேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேம் கட்டுறாங்க, அதுல வந்து ரிசர்வாயரை வந்து தண்ணிய வந்து சேகரிச்சு வைப்பாங்க. அந்த சேகரிச்சிருக்க வாட்டர்ல இருந்து தண்ணிய திறந்து விடும் போது அது வந்து தண்ணி ஃப்ளோ, அந்த ஃப்ளோவோட ஸ்பீடுல இருந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுவோம். இததான் நம்ம வந்து ஹைட்ரோ பவர் பிளான்ட். எப்பயுமே ஹைட்ரோ பவர் பிளான்ட் எதோட அட்டாச்சா இருக்கும்? ஒரு டேமோட அட்டாச்சா இருக்கும். இந்த டேம்ல என்ன இருக்கும்? ரிசர்வாயர் இருக்கும், வேர் த வாட்டர் இஸ் ஸ்டோர்ட். இப்போ இந்த ரிசர்வாயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல, அப்படி இல்லைன்னா இந்த ரிசர்வாயர்னால ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது. அதாவது யூஸ்வலா வந்து தண்ணி இப்படி இருக்கு, இந்த லெவல்ல தான் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க தண்ணிய வந்து அதிகமா, அதாவது இங்க தண்ணி அதிகமா ஸ்டோர் பண்றீங்க. சோ த வெயிட், இதுதான் எர்த்னு வச்சுக்கோங்க, இதுதான் எர்த்னு வச்சுக்கோங்க. த வெயிட் that is caused by this reservoir or the dam, okay, the stored water in the dam has caused imbalance. So இங்க imbalance நடக்குது. இததான் நம்ம ஐசோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். ஓகே, ஐசோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னா ஒரு பேலன்ஸ் நடக்கும். அதாவது நீங்க வந்து இங்க, அதாவது ஒரு சைடு அழிஞ்சிட்டு போகும், ஒரு சைடு வந்து கிரியேட் ஆயிட்டு போகும். சோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஹியர் there will be destruction like எர்த்குவேக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இடத்துல டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு, அதாவது சில ராக்ஸ் அண்ட் மவுண்டைன் வந்து டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு த்ரூ எர்த்குவேக் ஆர் வால்கனோ. இந்த இடத்துல வந்து மவுண்டைன் ஃபார்மேஷன் நடக்கும். சோ இந்த ஃபார்மேஷனும் டிஸ்ட்ரக்ஷனும் எப்பயுமே பேலன்ஸ்டா இருக்கணும். இதுதான் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க, அதாவது ஐசோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். சோ நம்ம எர்த் வந்து ஒரு இடத்துல உருவாயிட்டு இருக்கும், ஒரு இடத்துல வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கும். அப்படிதான் நம்மளோட எர்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஒரு ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஆனா இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் வந்து வாட்டர் லெவல் வந்து இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் லெவல் வந்து பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா இங்க வந்து நான் ரிசர்வாயர் வச்சு அதிகமா தண்ணியை ஸ்டோர் பண்ணும் போது இதோட வெயிட், அதாவது வெயிட் ஆஃப் த வாட்டர் இஸ் புஷிங் த ராக்ஸ். இது வந்து ராக்கு மேல, இந்த ராக்கு மேல அதிகமா வெயிட் கொடுக்கறதுனால there will be imbalance. So there will be a instability in the earth surface. So இந்த instabilityனால நடக்கிற earthquake, ஓகே, அதுதான் ரிசர்வாயர் இன்டியூஸ்டு எர்த்குவேக். சோ இந்த மாதிரி எர்த்குவேக்கே பாத்தீங்கன்னா மேன்மேட்னாலையும் நடக்குது இப்பெல்லாம். ஈவன் நியூக்ளியர் பாம்னால நடக்கிற எர்த்குவேக் கூட நம்ம வந்து மேன்மேட் டிசாஸ்டர்ல சொல்லலாம். சோ ஒவ்வொரு விஷயமும் இங்க நேச்சுரல் டிசாஸ்டரா இருந்தது, இப்போ மேன்மேட் டிசாஸ்டரா மாறிக்கிட்டு இருக்கு. So there is no outright classification that I can say this is all only natural disaster, this is not a man-made disaster நான் சொல்ல முடியாதுங்க. சோ டிசாஸ்டர்னு மட்டும் சொல்லுங்க, இங்க நேச்சுரலா மேன்மேடான மட்டும் கிளாசிஃபை பண்ணாதீங்க. But you can say when there is a classification, you can mention that. But here I'm telling you there is impact of man in every cases. So there is a danger. The man is endangering the earth so much, so that there is a need for him to be very sustainable. Okay, so he has to have a lifestyle which is sustainable. So sustainable lifestyle னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பேசியிருந்தாரு. சோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்னா இந்த விஷயத்துக்காக தான். So we are having unsustainable lifestyle which is causing danger to the earth. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இங்க பேசலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் வேவ்ஸ்ங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் which is very very important in current affairs. So அதனால நான் ஹீட் வேவ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஹீட் வேவ் அகைன் நீங்க வந்து இதுக்கு வந்து கிளைமேட்டாலஜிக்கல் டிசாஸ்டர்னு கீழே நம்ம படிச்சிருக்கோம். கோல்ட் வேவ் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் தட். ஹீட் வேவ் வந்து மேக்ஸிமம் டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல நடக்கும். கோல்ட் வேவ் வந்து டெம்பரேட் கண்ட்ரீஸ்ல நடக்கும். டோன்ட் ஆஸ்க் மீ வாட் இஸ் டிராபிக்கல் அண்ட் டெம்பரேட். யூ ஷுட் நோ வாட் இஸ் டிராபிக்கல். வாட் இஸ் டிராபிக்கல்? நம்ம ஈக்குவேட்டர் 0 டிகிரி, anything which is between 23.5 degree north and 23.5 degree south is tropical.
and beyond that it is temperate, and around near 90 degree it is frigid zone. Okay, temperate zone, torrid zone. Torrid zone na the tropical area region da நம்ம சொல்றோம். So இதெல்லாம் நீங்க ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இல்லனாலும் NCERT basics படிச்சுக்கோங்க, அப்பதான் இது புரியும். Okay, so with this I will move on to this heat wave. What is heat wave? Heat wave is nothing but increase in temperature. ஓகே, வேவ் மாதிரி காத்து வருது அப்படின்லாம் இல்லைங்க, அது வந்து ஸ்டார்ம். ஓகே, இது லோக்கல் ஸ்டார்ம், அதெல்லாம் வந்து அது வேற. இது ஹீட் வேவ் வந்து இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். வேவ் மாதிரி ஏதாச்சும் வருமா அப்படின்னு கேட்காதீங்க. ஹீட் வேவ் இஸ் நத்திங் பட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஹவு மச் தேர் இஸ் an increase? Heat wave is considered if maximum temperature station or maximum temperature of a station reaches at least 40 degrees Celsius. Not, it is not 400 C. It is 40 degrees Celsius. Okay, it is 40 degrees Celsius at least, அதாவது more than 40 degrees Celsius temperature மாறுச்சுன்னா then in the plains, or 30 degrees Celsius மேல hilly areasல நடந்ததுன்னா then it is called as heat wave. So usual temperature ஓட அதிகமா temperature increase ஆச்சுன்னா then it is called heat wave. How much increase? At least 4.5 degree to 6.4 degrees Celsius. Then it is called as normal heat wave. Okay, normal heat wave. When it is called severe, when there is increase of more than 6.5 degrees Celsius. Okay, and the heat wave when actual maximum temperature. So இது வந்து எவ்வளவு increase? இப்போ நான் என்னோட சென்னையில வந்து சும்மா ஒரு 27 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குன்னு யூஸ்வலா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ 35 டிகிரி செல்சியஸ் மாறிச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் ஹீட் வேவ். ஓகே, இங்க ஆக்சுவல் மேக்ஸிமம் டெம்பரேச்சராவும் சொல்றாங்க. அதாவது 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருந்ததுன்னா நார்மல் ஹீட் வேவ், இல்லை மோர் தேன் 47 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா அது சிவியர் ஹீட் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹீட் வேவ் நான் எப்போ வந்து குறிப்பேன்னா, எப்போ மோர் தேன் 2 ஸ்டேஷன்ல இந்த மாதிரி இன்க்ரீஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுதோ அப்பதான் இத ஹீட் வேவ் நான் சொல்வேன். சோ ஒரு இடத்துல மட்டும், ஒரு ஸ்டேஷன்ல மட்டும், அதாவது இந்த ஏதாச்சும் ஒரு சென்னையில பாத்தீங்கன்னா இந்த IMD டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹீட் வேவ கால்குலேட் பண்றதுக்கு நிறைய இடத்துல வந்து இது மிஷின் வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த மிஷின்ல ஏதாச்சும் 2 ஸ்டேஷன்லயாச்சும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆச்சுன்னா தென் தே வில் கால் சென்னை இஸ் அஃபெக்டட் அண்டர் ஹீட் வேவ் அப்படின்னு நியூஸ் போட்டுருவாங்க. So this is what you have to understand. And also it should be there for at least 2 consecutive days. 2 நாளைக்கு 2 ஸ்டேஷன்ல தொடர்ந்து இந்த மாதிரி ஹீட் வேவ், அதாவது இந்த மாதிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் நடந்ததுன்னா தென் சென்னை இஸ் அஃபெக்டட் பை ஹீட் வேவ் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. இட் இஸ் அக்கரிங் மெயின்லி டியூரிங் மார்ச். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சாதாரண இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. இதுதான் நம்ம கிட்ட பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பிலிம்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் வந்து நடுவுல ஸ்டேட்மெண்ட்ல வந்து கேக்குறாங்க. So it occurs mainly during March to June, which is the season, summer season, and in some rare cases even in July. So end of the summer seasonல கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது யூசுவலா நம்ம இந்தியா தமிழ்நாட்டுல இட் இஸ் a rainy seasonல இந்த சீசன்லயும் இந்த டைம்லயும் நடக்கலாம்னு சொல்றாங்க. The peak month of the heat wave is May. So this is, you have to understand what are the favorable conditions for heat wave. எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா, when the transportation or prevalence of hot dry air over a region. So ரொம்ப dry air, hot air அந்த இடத்துல இருந்ததுன்னா it is more probable. An absence of moisture. The sky should be practically cloudless. Large amplitude anticyclonic flow. So hot dry air இருக்கு, moisture இல்ல, cloud இல்ல, anticyclonic conditionல இருக்கு அப்படின்னா then there is a probability that heat wave will occur. ஓகே, இது ஃபேவரபிள் கண்டிஷன் தான், இட் இஸ் நாட் எசென்ஷியல் கண்டிஷன்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருந்ததுன்னா நடக்கலாம், ஹீட் வேவ் நடக்கலாம் அப்படின்றாங்க. வாட் இஸ் ஆன்டி சைக்ளோனிக்? சைக்ளோன், ஃப்ரெண்ட்ஸ், சைக்ளோன்னா என்னது? இட் இஸ் அ லோ பிரஷர். ஓகே, லோ பிரஷர். ஆன்டி சைக்ளோன்னா ஹை பிரஷர் நடக்கும். இதே நான் டெம்பரேச்சரை வச்சு சொன்னேன்னா எப்படி சொல்லணும்? சைக்ளோன்னா லோ பிரஷர்னா என்னது? ஹை டெம்பரேச்சர். ஹை பிரஷர்னா என்னது? லோ டெம்பரேச்சர். யூஸ்வலா ஒரு இடத்துல லோ டெம்பரேச்சர் இருந்தா அங்க ஹை பிரஷர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுவோம்னா ஆன்டி சைக்ளோன் கண்டிஷன் சொல்லுவோம். ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அந்த இடத்துல லோ பிரஷர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, லோ பிரஷர் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு சைக்ளோனிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த லோ பிரஷர் ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு நடக்கிற டிராபிக்கல் சைக்ளோன் நடக்கும். அதாவது இந்த நம்மளுக்கு சைக்ளோன் வருதுல்ல, சைக்ளோன் மந்தாவோ,
ரீசெண்டா வந்தது, ஆசானி கொஞ்சம் முன்னாடி வந்தது, ஃபியாலின் நிறைய சைக்ளோன்ஸ் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி சைக்ளோன்ஸ் condition என்ன high temperature low pressure. So this is what you have to understand. So high temperature ma'am அப்பனா ஆன்டி சைக்ளோன்னா மேம் நீங்க லோ டெம்பரேச்சர்ல சொன்னீங்க, அப்ப எப்படி மேம் ஹீட் வேவ் நடக்கும் அப்படின்னா ஹை பிரஷர் ஓகே லார்ஜ் ஆம்ப்ளிடியூட் ஆன்டி சைக்ளோனிக் ஃப்ளோ ஓவர் த ஏரியா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லோ டெம்பரேச்சர் ஆன்டி சைக்ளோனிக் ஹை பிரஷர் தான். ஏன்னா அப்பதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏர் வந்து சர்க்குலேட் ஆகும். ஓகே the air will go out. ஓகே சோ இத வந்து நான் வந்து ஒயிட் போர்ட்ல நான் சொல்றேன். ஓகே ஐ அம் யூசிங் a whiteboard for you. சோ இங்க நான் சைக்ளோன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ சைக்ளோன் அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்கு, அதனால லோ பிரஷர் இருக்கு. மேம் ஹை டெம்பரேச்சர்னா எப்படி மேம் லோ பிரஷர் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது அங்க இருக்கிற ஏர் இருக்குல்ல, காத்து இருக்குல்ல, அந்த காத்து வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணி அது ரொம்ப லைட் ஆயிடும். ஓகே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சுடுதண்ணில ஒரு பாட்ல நீங்க சுடுதண்ணி வச்சீங்கன்னா சூடா இருக்கிற தண்ணி வந்து என்ன பண்ணும், மேல வந்துரும், கூலா இருக்கிற தண்ணி கீழே வரும். இப்படிதான் ஹீட் ஆகும். ஓகே சோ ஒரு ஒரு வாட்டர் பாயில் பண்ணீங்கன்னா, இல்ல அரிசியே எடுத்துக்கோங்களேன், ஒரு வாட்டர்ல வந்து ஒரு 2-3 அரிசி போட்டு பாருங்களேன். அதாவது வெந்து போன அரிசி வந்து மேல வரும், சூடான அரிசி அதாவது வெந்து போன அரிசி மேல வரும், வேகாத அரிசி கீழே போகும். இப்படிதான் சர்க்குலேட் ஆகும். சோ அந்த மாதிரி தான் இங்க வந்து ஏர் வந்து ஹீட் ஆனோட மேல போக ஆரம்பிச்சிடும். சோ the warm air gets uplifted. சோ இங்க வார்ம் ஏர் வந்து இங்க சூடா ஆனதுக்கு அப்புறம் மேல போறதுனால இந்த இடத்துல ஏரே இருக்காது. அந்த இடத்துல தான் நம்மளுக்கு லோ பிரஷர் இருக்கும். ஏன்னா பிரஷர், வாட் இஸ் பிரஷர்? இட் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. சோ இங்க வந்து எந்த ஏருமே இல்ல வெளியே போயிடுச்சுல்ல. சோ இங்க யாரே இல்லாதனால அங்க எந்த ஃபோர்ஸும் இல்ல. ஓகே சோ ஏர் வில் ஆக்ட் அஸ் வில் ப்ரொவைட் ஃபோர்ஸ் இல்ல, அது இல்ல. சோ அதனால அந்த இடத்துல லோ பிரஷர் ஆயிடுது. சோ ஹை டெம்பரேச்சர் லோ பிரஷர் ஆகுது. அந்த இடத்துல என்ன நடக்கும், இப்ப இங்க ஏரே இல்ல, லோ பிரஷர்ல இருக்கு, ஹை டெம்பரேச்சர்ல இருக்கு, இங்க ஏரே இல்ல. அப்படா வெளியில இருக்க ஏர் இங்க உள்ள வரும்ல. சோ இப்படிதான் சைக்ளோன் நடக்கும். இப்போ இப்படி இப்படி வர ஏர் வந்து என்ன ஆகும், அப்படியே சுத்த ஆரம்பிச்சு. ஓகே இதுதான் டிராபிக்கல் சைக்ளோன். நம்மளுக்கு வந்து டிராபிக்கல் சைக்ளோன் சூறாவளி மாதிரி காத்து வந்து இங்க வருது. சோ திஸ் இஸ் வாட் ஹவ் த சைக்ளோன் ஹேப்பன்ஸ். இப்ப ஆன்டி சைக்ளோன்னா அப்படியே உல்டாவா நடக்கும். இப்ப ஏர் எப்படி போகும், வெளியே போகும். ஓகே so this is what heat wave conditions are. Okay so with this I think I am done with this heat wave. Heat wave generally develop over northwest India. So India la northwest adhaadu Rajasthan, Gujarat area la da, Delhi, even Delhi is affected by this heat wave and spread gradually eastwards and southwards but not westwards. Westwards போகாது. ஏன்னா வந்து prevailing wind வந்து பாத்தீங்கன்னா westerly ல இருக்கு. So westerly wind வந்து இந்த மாதிரி வெஸ்டர்லியா வரதுனால, அதாவது வெஸ்ட்ல இருந்து வரதுனால யூசுவலா ஹீட் வேவ் வந்து இந்த சைடு போகாம இப்படிதான் போகும். சோ ராஜஸ்தான்ல இருந்து அது வெஸ்ட் வேர்ட்ஸும் சவுத் வேர்ட்ஸ் ஈஸ்ட் வேர்டும் சவுத் வேர்ட்ஸும் தான் போகும். சோ ராஜஸ்தான்ல இருந்து ஹீட் வேவ்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். சோ இட் இஸ் அஃபெக்டிங் டெல்லி, பார்ட்ஸ் ஆஃப் யூபி. சோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுறது இந்த கண்டிஷன்னாலதான். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அகைன் ட்ராட் வந்து இது வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே a drought is defined as a period of abnormally dry weather sufficiently prolonged for the lack of water to cause serious hydrological imbalance in the affected area. So a drought is defined as a period of abnormally dry weather. So dry weather, simple as that. Okay sufficiently prolonged for a lack of water. So dry weather அங்க lack of water இருந்தா வறட்சி நடக்கும், அதாவது drought நடக்கும். There are actually 4 different ways in which drought can be defined. So 4 விதமான drought இருக்கு. மீட்டியாலஜிக்கல், அக்ரிகல்ச்சரல், ஹைட்ராலஜிக்கல், சோஷியோ எக்கனாமிக். சோ இதுல நான் வந்து ஒரு பிக்சர்ல நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்லிடுறேன். மீட்டியாலஜிக்னா மழையே இல்லாம, மீட்டியாலஜிக்கல்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ரெயின்ஃபால். சோ மழையே இல்லாம நடந்ததுன்னா அது அந்த வறட்சிக்கு பேரு மீட்டியாலஜிக்கல். அடுத்து என்ன வறட்சி வருது, அக்ரிகல்ச்சர். சோ மழை இல்லாததுனால என்ன ஆகும், பயிரெல்லாம் வறண்டு போயிடும். சோ பயிரெல்லாம் வறண்டு போய் மண்ணு வந்து மாய்ஸ்சரே இல்லாம இருந்ததுன்னா அந்த வறட்சிக்கு பேரு அக்ரிகல்ச்சரல் drought. Then comes all the lakes, rivers, even the any forms of water bodies will be dried up. Okay so water bodies will be dried up, then it is called as hydrological drought. What is the last condition? People will not have any water. Okay so there will be socio-economic drought.
So it is actually a sequence, friends. இதுல இருந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணும். ரெயின்ஃபால் குறையும், அப்புறம் வந்து சாயில் மாய்ச்சர் இல்லாம பயிரெல்லாம் வாடும், அதுக்கப்புறம் வந்து சுத்தமா மழையே இல்லாம லேக்ஸ் எல்லாம் வறண்டு போயிடும். Then it comes that there will be no water for a human. So like this there will be இது ஒரு ஃப்ளோவா தான் நடக்கும். ஓகே, சோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இப்படி நடக்கும். நீங்க இல்ல இப்போ மீட்டியோலஜிக்கல் ட்ராட்ல இருந்து அக்ரிகல்ச்சர் ட்ராட் வரும்போது இந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சுன்னா இது ஸ்டாப் ஆயிடும். சோ இது வந்து ஒரு சீக்வன்ஸா நடக்கும். சோ எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல இதுதான் நடக்கும். சோ this is what you have to understand about meteorological, agricultural, hydrological and socio-economic drought. சோ drought கேட்டாங்கன்னா நீங்க drought பத்தி டிஃபைன் பண்ணிட்டு டைப்ஸ் போட்டுட்டு என்ன காசஸ் என்ன எஃபெக்ட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, சோ காசஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரே காசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அன்சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இததான் நீங்க பிரிச்சு பிரிச்சு போட போறீங்க. அன்சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னென்ன, நம்ம வந்து இது ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் வாட்டர். ஓகே, சோ ஐ வில் டெல் யூ அட் த எண்ட் ஆஃப் தி செஷன். ஓகே, என்ன நார்மலா யூஸ்வலா என்ன காசஸ் போடலாம், என்ன இம்பாக்ட்ஸ் போடலாம் அப்படின்றத நான் ஜென்ரலா சொல்லிடுறேன். என்ன டிசாஸ்டரா இருந்தாலும், டிராட்டா இருந்தாலோ ஹீட் வேவா இருந்தாலோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா போட வேண்டியிருக்கும். மத்தபடி காசஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சேம். Okay, so you have to understand this. Then comes the landslide. Landslide again, it's very, very important, friends, because this Joshimath, which is the news, again came because of this landslides happening there, and the city is sinking. Okay, and it's very, very important town for Jain pilgrimage. So அந்த எல்லா ஆங்கிள்லயும் நீங்க படிச்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக்கலா, கல்ச்சுரலா, இது ஜியோகிராபிக்கலா, இல்ல இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா கூட அங்க கேள்விகள் கேட்கலாம் ஜோஷிமத் ரிலேட்டடா. சோ அதனால அதை படிச்சு வச்சுக்கோங்க பிரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு. Okay, what about landslide? Landslide is nothing but a mass movement or mass wasting. Again, don't ask me what is mass wasting or mass movement. You have to study it in geography. So geography la mass wasting, mass movement என்ன படிச்சிருப்பீங்களா? இல்ல, நான் லைட்டா சொல்லிடுறேன். mass wasting இல்லனா mass movement என்ன? Any movement of rock or soil down the earth because of gravity. So கிராவிட்டினால ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு பேரு தான் மாஸ் மூவ்மெண்ட். இது யூஸ்வலா வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. லேண்ட்ஸ்லைடு, இல்லைன்னா லேண்ட் ஸ்லம்ப். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்பீட், அதாவது எப்படி மூவ் ஆகுது, அதோட ஸ்பீடு, வாட்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு, எதனால ஆகுது, அதை பொறுத்து வந்து பேரு மாறுபடும். லேண்ட்ஸ்லைடு இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஆங்கிள் விழுகுதோ அதை பொறுத்து டாப்லிங். ஓகே, இல்லைன்னா எர்த் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நிறைய தண்ணியோட அது வந்து விழுந்துச்சுன்னா, அதாவது மண்ணு வந்து நிறைய தண்ணியோட விழுந்துச்சுன்னா, லேண்ட்ஸ்லைட் மாதிரியே விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் எர்த் ஃப்ளோ. சோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. லேண்ட்ஸ்லைட் இஸ் டிஃபைன்ட் as the movement of a mass of rock or debris or earth down a slope due to gravity. Okay, landslide or a type of mass wasting which denotes any downslope movement of soil and rock under the direct influence of gravity, which is very important. Friends, இந்த மாதிரி keyword definitionல இருந்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. Okay, the term landslide encompasses 5 modes of slope movement. It can be falls, it can be topple, slide, spreads, flows. So depending upon the speed and the water content, அதாவது ஒரு மலையில இருந்து, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு மலையில இருந்து யூஸ்வலா லேண்ட்ஸ்லைட், அதாவது அப்படியே மண்ணு சரிஞ்சு விழுகும்ல, அது சரிஞ்சு விழுகிறது வந்து நிறைய தண்ணியோட விழுந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஃப்ளோ. ஓகே, ரொம்ப ஸ்பீடா விழுந்துச்சுன்னா, இல்ல இப்படி மல்லாக்க விழுந்துச்சுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் டாப்பிள். ஓகே, சோ அந்த மாதிரி எப்படி விழுகுது, எவ்வளவு கண்டென்ட் ஆஃப் வாட்டர் அதுல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இந்த பேர்லாம் சொல்றாங்க. These are further subdivided by the type of geological material. So material எப்படி இருக்கு, அதாவது கல்லுக்கல்லா இருக்கா, இல்ல மண்ணா இருக்கா, இல்லைன்னா ஒரு மாதிரி மட்டா இருக்கா, அதை பொறுத்தும் அவங்க பேர் வைக்கிறாங்க. ஸோ லேண்ட் ஸ்லைட்னா ஓரளவுக்கு மண்ணா இருக்கிறது. ஓகே, இல்லைன்னா இதே வந்து மட்டு ஸ்லைட்னா வெறும் மட்டா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் த மெட்டீரியல், தட் இஸ் ஜியாலஜிக்கல் மெட்டீரியல், தே வில் நேம் தட் பர்டிகுலர் மாஸ் மூவ்மெண்ட் அஸ். ஓகே, debris flows and rock falls are examples of common landslide. Debris flow and rock falls, இது ஒரு type of landslide தான். Okay, causes include factors that increase the effects of downslope forces and factors that contribute to low reduced strength. Okay, so இங்க வந்து friends இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வந்து நான் வந்து factors என்ன இது ரீசன்னால நடக்குது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணல. பட் நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, லேண்ட்ஸ்லைட் வந்து எப்ப நடக்கும்னா
I'm going to a whiteboard. Okay, landslide எப்ப நடக்கும்னா, okay, so ஒரு மண் சரிவு தான் landslide. So landslide எப்ப நடக்கும்? இந்த மண்ணு வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த மண்ணு வந்து when the soil is loose or this particular slope இப்படி இப்படி இருக்கிற ஸ்லோப் இப்படி ஆயிடுச்சுன்னா, இல்ல இப்படி ரொம்ப ஸ்டீப் ஆயிடுச்சுன்னா, எதுல ரொம்ப அதிகமா லேண்ட்ஸ்லைட் நடக்கும்? இதுல ஃபர்ஸ்ட் லேண்ட்ஸ்லைட் நடக்கும், இதுல செகண்ட் லேண்ட்ஸ்லைட் நடக்கும், இது மூணாவது தான் லேண்ட்ஸ்லைட். ஏன்னா ஜென்டலா தானே இருக்கு ஸ்லோப். சோ இப்போ ஸ்லோப் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்கும். இல்ல இது வந்து நான் வந்து ஏதாச்சும் இங்க கட் பண்ணிட்டேன், இல்லைன்னா இங்க வந்து நல்லா போய் பாம்பு போட்டேன், ஒரு பாம்பு போட்டுட்டேன், இல்லைன்னா வந்து இந்த இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டெபிலிட்டியை வந்து நான் வந்து குறைச்சிட்டேன் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டியை வந்து குறைச்சிட்டேன் அப்படின்னா அப்பயும் ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்கும். இப்ப சாயில் எப்படி லூஸ் ஆகும்? நீங்க வந்து அங்க இருக்கிற மரத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா சாயில் லூஸ் ஆயிடும். ஓகே, சோ அந்த மாதிரி சாயில் லூஸ் ஆறதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. இல்ல நிறைய மழை வந்தாலும் சாயில் லூஸ் ஆயிடும், நிறைய தண்ணினால. அப்புறம் ஸ்லோப் எப்படி நீங்க வந்து இப்படி மாத்துவீங்க? அதாவது இப்படி இருக்கிற ஸ்லோப்ப நீங்க இப்படி எப்படி மாத்துவீங்க? when you are quarrying, ஓகே, குவாரிங் பண்றாங்க, இல்ல மைன் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்லோப் வந்து மாறும். அதனால லேண்ட்ஸ்லைட் நடக்கும். இப்ப ஸ்டெபிலிட்டி எப்படி நீங்க குறைக்கிறீங்க? யூ ஆர் பாம்பிங் ஆர் நீங்க போர் பண்றீங்க, அந்த இடத்துல போரிங் பண்றீங்க, இல்லைன்னா அந்த ஏதாச்சும் ஒரு unsustainable development பண்ணும்போது இந்த மாதிரி landslide நடக்கும். So all this resulting in the factors that increase the effects of downslope forces. Okay, so that is what we have mentioned here. And what are the factors? Water, erosion process, slope angle, rock type, grain shape, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த factors. Okay, நான் இது மென்ஷன் பண்ணிருக்கேன். So you can have a read. Okay, flood நடக்கிறதுனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு காரணங்களா இருக்கு. ஓகே, இது இட் இஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட். பாத்தீங்கன்னா இது வந்து அப்படியே லைட்டா அப்படி மூவ் ஆகுது, இங்க பாத்தீங்கன்னா இப்படி கல்லுக்கெல்லாம் மூவ் ஆகுது, இங்க பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கிறதுனால ஸ்லம்ப் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல ஸ்லைட் ஆகுது, இந்த இடத்துல க்ரீப் ஆகுது, அதாவது ஸ்லோவா போகுது. ஓகே, இங்க ஃபால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகி ஃபால் ஆகுது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட். இங்க இது பாத்தீங்கன்னா கடல்ல நடக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். எவ்வளவு ரெயின்ஃபாலோ அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கும், எவ்வளவு ஸ்லோப் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கிளவுட்பர்ஸ்ட். 2013ல உத்தராகண்ட்ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான் இந்த கிளவுட்பர்ஸ்ட். இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கலாம். இந்த கிளவுட்பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதனால இதுக்கு பேரு கிளவுட்பர்ஸ்ட்னா, இட்ஸ் சிம்பிளி ரெயின்ஃபால் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த ரெயின்ஃபால் எவ்வளவு அமௌண்ட்ல இருக்குன்றதுனா வச்சு அவங்க வந்து கிளவுட் பர்ஸ்ட், அதாவது ஒரு கிளவுட் அப்படியே உடைஞ்சு தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு ரெயின்ஃபால் நடந்ததுன்னா அதுக்கு பேர் தான் கிளவுட் பர்ஸ்ட். சோ கிளவுட் பர்ஸ்ட் எப்படி எந்த மாதிரி ரெயின்ஃபால கிளவுட் பர்ஸ்ட்னு அவங்க கூப்பிடுவாங்கன்னா, the cloudburst which is of short duration, intense rainfall events over a small area. How small, how short, how much rainfall, this is mentioned here. The precipitation exceeding 100 millimeter per hour. ஒரு ஆர்ல 100 millimeter ஒரே நேரத்துல ஒரு சின்ன ஏரியால, அதாவது over a geographical region of approximately 20 to 30 square kilometerலயே நடந்ததுன்னா then it is called a cloudburst. ஓகே, ஒரு அடிச்சு ஊத்துற மாதிரி ஒரு பக்கெட்ல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி மேல வந்து கிளவுட்ஸ்ல இருந்து மழை வருது ஒரு சின்ன ஏரியால. இவ்வளவு மழை ஒரே 1 hourக்குள்ள பெஞ்சதுன்னா then it is called as cloudburst. ஓகே, இது உத்தராகண்ட்ல 2013ல நடக்குது. எதனால நடக்குது அப்படின்னா, the relative humidity and cloud cover is at the maximum level. So cloud வந்து ரொம்ப மேக்ஸிமம் லெவல்ல இருக்கு. humidity, okay, இங்க relative humidityனா it is amount of the water that is present per unit. I mean இத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஓகே ஒன். ஓகே, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா இப்போ ஒரு கிளவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளவுட்ல வந்து இந்த கிளவுடோட கெப்பாசிட்டி வந்து 100 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் வச்சுக்கோங்க. ஸோ 100 மில்லிமீட்டர் ஆஃப் வாட்டரை வந்து இது வந்து ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்களேன், லிட்டர் 100 லிட்டர்ல வாட்டரை வந்து இதால ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ 100 லிட்டர்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரை, வாட்டர் வேப்பரை இந்த கிளவுடுனால ஹோல்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் கெப்பாசிட்டி. ஓகே, இப்ப இதுல வந்து 50 லிட்டர் வாட்டர் வேப்பர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென் 50 by 100 is the relative humidity. Okay, so this is what you have to mention. So how much amount of water is there in that particular cloud by the capacity, how much it can hold. Okay, how much it has divided by how much it can hold.
that is called as relative humidity. இப்ப relative humidity வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா இந்த கிளவுட்ல வந்து கெப்பாசிட்டி அளவுக்கு அது கிட்ட வாட்டர் வேப்பர் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து பெருசா மழை பெய்யும். ஏன்னா அதோட கெப்பாசிட்டி அளவுக்கு அது கிட்ட வாட்டர் வேப்பர் இருந்ததுன்னா அதால ஹோல்ட் பண்ண முடியாது. அது வந்து கீழே கொட்டிடும். ஓகே, சோ கிளவுட் வந்து மழையா கொட்டிடும். சோ அப்படி மழை தான் இந்த மாதிரி கிளவுட் பர்ஸ்டா நடக்குது. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஹையாவும் இருக்கணும், கிளவுட் கவர் ரொம்ப ஹையா இருக்கணும், அண்ட் ஆல்சோ லோ டெம்பரேச்சர் இருக்கணும், ஸ்லோ விண்ட், அதாவது விண்ட் இல்ல லைட்டா தான் இருக்கணும். ஏன்னா விண்ட் இருந்தது அதிகமா இருந்ததுன்னா கிளவுட் வந்து கலைஞ்சு போயிடும்ல. கலைஞ்சு போகாம கிளவுட் வந்து பெருசா வளர்ந்துகிட்டே போச்சுன்னா அண்ட் ஆல்சோ அதோட வாட்டர் வேப்பர் கண்டென்ட் அதிகமா ஆயிடுச்சுன்னா அண்ட் ஆல்சோ விண்டே ஸ்லோவா இருந்ததுன்னா லோ டெம்பரேச்சர்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி கிளவுட் பர்ஸ்ட் வந்து நடக்கும். As temperature increases, the atmosphere can hold more and more moisture, and this moisture comes down as a short, very intense rainfall for a short duration. Friends, இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஒரு கிளவுடோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதாவது அதால நிறைய வாட்டர் வேப்பரை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்ல அதோட கெப்பாசிட்டியும் அதிகமா இருக்கும், ஆனா அது ஹோல்ட் பண்றதும் அதிகமா இருந்ததுன்னா அப்ப பாத்துக்கோங்க, ஏற்கனவே கெப்பாசிட்டி வந்து அதுக்கு அதிகமா தான் இருக்கு, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால அது ஹோல்ட் பண்றதும் அதிகமா இருக்கு. அப்பனா அது எப்படி உடைஞ்சு, அதாவது அந்த கிளவுட் வந்து உடைஞ்சு மழை ஊத்துன்னு யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு மழை ஊத்து தான் இந்த கிளவுட் பர்ஸ்ட். திஸ் ஹேப்பன்ஸ் இன் மோஸ்ட்லி இந்த ஹில்லி ஏரியா பிகாஸ் லோ டெம்பரேச்சர் அங்கதான். ஓகே, லோ டெம்பரேச்சரா யூஷுவல் கண்டிஷன். இங்க டெம்பரேச்சர் ஹையா மாறும் போது இந்த மாதிரி கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும் போது இந்த மழை வந்து நடக்கும். வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ்? கான்சிக்வன்ஸ் என்ன? ஃபிளாஷ் ஃபிளட், அதாவது டப்புன்னு ஃபிளட் வரும். இவ்வளவு மழை கொட்டும் போது ஒரு ஃபிளாஷ்ல ஃபிளட் நடக்கும், லேண்ட்ஸ்லைட் நடக்கும், மட் ஃப்ளோ நடக்கும், லேண்ட் கேவிங், அதாவது லேண்ட்ல இருந்து அப்படியே ஓட்ட விழுந்துரும். சோ அந்த மாதிரி வந்து அதாவது இப்படி மண் சரிவு நடக்கும், உள்ள வந்து கேவ் ஆயிடும். ஓகே, சோ ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கிளவுட் பர்ஸ்ட். அடுத்து வந்து பாம் சைக்ளோன், அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல நடந்தது. வேர் இட் ஹேப்பன்? Please comment in the comment box. So bomb cyclone is a large, intense mid-latitude. Mid-latitude na enna? It's almost temperate countries la nadakkuradhu. Okay, a bomb cyclone is a large, intense mid-latitude storm that has low pressure at its centers, weather fronts, and an array of associated weather from blizzards to severe thunderstorms to heavy precipitation. ஒன்னும் இல்ல friends, bomb cycloneன்றது temperate countries நடக்குது, அதாவது குளிர் பிரதேசங்கள்ல நடக்குது. யூஎஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நடக்குது. இந்த கண்ட்ரீஸ்ல நடக்கிற எப்படி நடக்கும்னா, லோ பிரஷர் நடக்கும் போது அந்த இடத்துல வந்து வெதர் ஃப்ரான்ஸ்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அது ஜியோகிராபிக்கல படிப்பீங்கன்னு நம்புறேன். ஒன்னும் இல்ல, சிம்பிளா நான் சொல்றேன். ஃப்ரான்ஸ் இஸ் a region where two different air mass, like warm air mass and cold air mass, அதாவது two different air masses will join together. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டும் சேரும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ராண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த ஃப்ராண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ராண்ட்ல வந்து சைக்ளோன் உருவாகும். இந்த சைக்ளோனுக்கு பேர் என்னன்னா டெம்பரேட் சைக்ளோன். ஓகே, சோ இந்த டெம்பரேட் சைக்ளோன் உருவாகும். இந்த மாதிரி சைக்ளோன் தான் பாம் சைக்ளோன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஐசி கோல்டா இருக்கும். ஓகே, லோ பிரஷர்ல இருக்கு. ஓகே, ஸ்டார்ம் இருக்கு. ஓகே, லோ பிரஷர்ல இருக்கு. ஓகே, ஐசி மேம். இங்க இப்ப வந்து நீங்க சொல்லலாம் மேம், கோல்டா இருக்கும்போது, அதாவது லோ டெம்பரேச்சர்ல இருக்கும்போது எப்படி மேம் லோ பிரஷர் இருக்குன்னா, this is an extreme condition. Okay, so this is a disastrous condition. ஓகே, கோல்டாவும் இருக்கும், லோ பிரஷர்லயும் இருக்கும், அங்க ஸ்டார்மும் நடக்கும். ஓகே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளிசர்ட்ஸ் அந்த மாதிரி. பிளிசர்ட்ஸ்னா அந்த ஸ்டார்ம் தான். ஓகே, கோல்டு ஸ்டார்ம். ஓகே, ஹெவி மழையும் பெய்யும், தண்டர் ஸ்டார்ம்ஸும் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது இதுக்கு பேர் தான் பாம் சைக்ளோன். Storms form when a mass of low pressure air meets a high pressure mass cold air. So நான் இங்க சொன்னது வார்ம் ஏர் மாஸும் கோல்டு ஏர் மாஸும் சேரும் போது ஒரு ஃப்ராண்ட் நடக்கும். இந்த ஃப்ராண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் நடக்கும். அந்த சைக்ளோன் தான் பாம் சைக்ளோன். இது வந்து யூசுவலா டெம்பரேட் சைக்ளோன் கூப்பிடுவோம். ரொம்ப இன்டென்ஸா லார்ஜா இருந்ததுன்னா then it is called as bomb cyclone. பாம் வெடிக்கிற மாதிரி நடக்குதாம். It occurs when a mid-latitude cyclone rapidly intensifies. So ஒரு mid-latitude cyclone ரொம்ப intensify ஆகும்போது தான் அதுக்கு பேரு bomb cyclone னு சொல்றாங்க. This quickly increases the pressure difference or gradient between the two air mass, therefore making the wind stronger. So இந்த ரெண்டு ஏர் மாஸும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப அதிகமா டிஃபரன்ஸ் இருக்கும்போது தான் இந்த மாதிரி கண்டிஷன் நடக்கும். அந்த நேரத்துல வந்து விண்டும் ஸ்ட்ராங்கா அடிக்கும். ஓகே, காத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிக்கும். Another important thing which usually happens, this is called polar vortex. இது வந்து நியூஸ்ல வந்தா இது வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியாம இருக்க கூடாது, அதுக்காக நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். What is a polar vortex?
It's a large rotating mass of cold air that typically sits above the Arctic but occasionally wobbles and sends frigid air southward. A polar vortex caused the big Texas freeze on February 2021, in which frigid temperature paralyzed the power grid. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பாம் சைக்ளோன்னு பார்த்தோம். அது வந்து லோக்கலா ஒரு இடத்துல நடக்கிறது. ஓகே, சைக்ளோன் வந்து பாத்தீங்கன்னா லோ பிரஷர் ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த மாதிரி பாம் சைக்ளோன் வந்து நடக்கும். பட் இந்த போலார் வர்டெக்ஸ் எப்படி நடக்குதுன்னா, அடுத்த பிக்சர் பார்க்கணும். சோ இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா கிளாரிட்டியா இருக்கும். போலார் வர்டெக்ஸ் வந்து இந்த பாருங்க, இது வந்து அமெரிக்கா, நார்த் அமெரிக்கால நடக்குது. நார்த் அமெரிக்கால மேல வந்து போல் இருக்கு, அதாவது நார்த் போல் இந்த இடத்துல இருக்கு. இந்த போல்ல தான் இந்த மாதிரி கோல்டு ஏர் வந்து இங்க சேர்ந்திருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இட் இஸ் அன் மியாண்டரிங் விண்ட். ஓகே, ஒரு விண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் அ ஜெட் ஸ்ட்ரீம். ஓகே, இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் ரொம்ப கோல்டு ஏர் வந்து இங்க இருக்கும். இந்த கோல்டு ஏர் வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னால இந்த இடத்துலதான் கன்ஃபைன் ஆயிருக்கும். அதாவது இந்த இடத்துல மட்டும்தான் இந்த கோல்டு ஏர் இருக்கும், வெளியில எல்லாம் வராது. ஆனா திடீர்னு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வீக் ஆகும் போது, ஓகே, இந்த லைன் வந்து வீக் ஆகும் போது இந்த கோல்டு ஏர் பாத்தீங்கன்னா டக்குன்னு உள்ள வந்துடும். சோ இந்த நேரத்துல தான் அத பேரு போலார் வர்டெக்ஸ்னு சொல்றாங்க. இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த இந்த ரீஜன் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும்போது இது வந்து இந்த கோல்ட் ஏர் வந்து கனடா, யுஎஸ்ஏ இந்த மாதிரி இடத்துக்கும் வருது. Okay, the polar vortex is a large area of low pressure and cold air surrounding the Earth's north and south pole. So, polar vortex அப்படின்னா ஒரு சுழல். ஓகே, இந்த vortexன்னா ஒரு சுழல் மாதிரி, இந்த மாதிரி சுழல் வந்து எப்பயுமே சவுத் அண்ட் நார்த் போல்ல இருக்கு. The term vortex refer to the counterclockwise flow of air that helps keep the colder air close to the poles. So இங்க vortex வந்து இதுதான், இந்த ஒரு ஆன்டி சைக்ளோனிக் கவுண்டர் கிளாக்வைஸ். ஓகே, கவுண்டர் கிளாக்வைஸ்னா கிளாக்குக்கு ஆப்போசிட்ல போற ஒரு சுழல் வந்து இந்த கோல்டு ஏரை வந்து இந்த நார்த் போல் சவுத் போலுக்குள்ளேயே கன்ஃபைன் பண்ணிருது. இந்த இடத்துலதான் நீ இருக்கணும், நான் இங்க இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதை வந்து இந்த இடத்துலதான் தக்க வச்சுக்குது. தட் கீப்ஸ் த கோல்ட் ஏர் க்ளோஸ் டு த போல்ஸ். ஆஃபன் டியூரிங் விண்டர்ல என்ன நடக்கும்னா, இந்த போலார் வர்டெக்ஸ் அந்த இந்த வர்டெக்ஸ், அதாவது இந்த சுழல் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணது இல்ல, இந்த சுழல் வந்து வீக் ஆயிடும். அப்போ வந்து இந்த கோல்ட் ஏர் வந்து இது டெம்பரேட் கண்ட்ரீஸ்க்குள்ள வர ஆரம்பிச்சிடும். So this is called as polar vortex. Okay, often during winter in the northern hemisphere, the polar vortex will become a less stable and expand, sending cold Arctic air southward over the US with a jet stream. Okay, with a jet stream. The polar vortex is nothing new. In fact, it's thought that the term first appeared in 1853. சோ இது வந்து நார்மலா நடக்கிறது தான். பாம் சைக்ளோன் பாத்தீங்கன்னா, இது பாம் சைக்ளோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா நடக்கிறது, இது வந்து யூஷுவலாவே நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது போலார் வர்டெக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இங்க கொடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹவ் இட் இஸ் லிங்க்டு டு குளோபல் வார்மிங். இப்போ பாத்தீங்கன்னா இந்த போலார் வர்டெக்ஸ் வந்து குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால அதிகமா இந்த பாத்தீங்கன்னா இந்த போலார் வர்டெக்ஸ் வந்து அதிகமா வீக் ஆயிடுதான். ஓகே, யூஷுவலா பாத்தீங்கன்னா இது வீக் ஆகும் சில நேரம், பட் இப்போ குளோபல் வார்மிங் நடக்கிறதுனால இன்னும் அதிகமா வீக் ஆயிட்டே இருக்கு. அதனால இந்த கோல்ட் ஏர் அடிக்கடி வந்து யுஎஸ்ஐயும் கனடாவையும் பாடுபடுத்துது அப்படின்றதுதான் இங்க ஒரு விஷயம். ஓகே, the global temperature has risen by 0.8 degrees Celsius since 1880. The Arctic has warmed over twice the average. So Arctic na enna? Arctic is a ocean which is in the top near the poles. Okay, the temperature difference between the North Pole and the regions like North America has reduced. The energy generated by the jet stream travel upward and disrupts the polar vortex, causing it to split. One of these two child vortices has visited the North America this week, causing the record temperature. So இந்த போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போலார் வர்டெக்ஸ் வந்து வந்திருக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த வீக்கனிங் ஆஃப் டெம்பரேச்சர்னால, இங்க வந்து குளோபல் வார்மிங்னால இந்த டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சதுனால, இங்க டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் குறைஞ்சதுனால இந்த பர்டிகுலர் போலார் வர்டெக்ஸ் வந்து வீக் ஆகி ஸ்பிளிட் ஆகி ரெண்டு வர்டிசஸா மாறிடும். ஓகே, ரெண்டு சைல்டு வர்டிசஸா மாறிடும். சோ இப்படி சுத்தும், இப்படி சுத்தும். சோ அப்படி இருக்கும்போது இந்த கோல்ட் ஏர் வந்து தாராளமா வந்து சைனா, கனடா, நார்த் அமெரிக்கால எல்லாம் வந்துரும். So this is what is the problem now. Next is biological disaster. Biological disasterல ரெண்டு விஷயம் நம்ம பேசணும், epidemic, pandemics. Epidemic because it happens in a very small region, in a given area or community, in the community or the region and the period in which the cases occur or specified precisely. இப்போ ஒரு 1990sல இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காலரா பரவுச்சுன்னா then it is called as epidemic. கோவிட் உலகத்தையே ஆட்டி படைச்சிச்சு அப்படின்னா அது ஒரு பேண்டமிக்.
Okay, it indicates a disaster that affects much larger region, sometimes an entire continent or even the whole planet. For example, recent H1N1 or swine flu. So swine flu பாத்தீங்கன்னா it is a pandemic. The COVID is a pandemic. Okay. The Nodal Ministry for handling epidemics. இங்க வந்து நம்ம epidemics வந்து epidemicக்கும் pandemicக்கும் ரொம்ப important நியூஸ்ல இருக்கிறதுனால இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. Nodal Ministry for handling epidemics is Ministry of Health and Family Welfare. The primary responsibility of dealing with a biological disaster is with the state government. So state government தான் first responsible. The nodal agency for investigating outbreaks. ஏதாவது டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பாக்குறது வந்து யார் பண்றாங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ என்ஐசிடி வந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஏதாச்சும் டிசீஸ் அவுட் பிரேக் ஆயிருக்கா, இந்த ஸ்வைன் ஃப்ளூ இல்ல பேர்ட் ஃப்ளூ, ஏவியன் ஃப்ளூ, ஓகே, ஸோ இதெல்லாம் காலரா அந்த மாதிரி எல்லாம் அவுட் பிரேக் ஆகுதா அப்படின்னு பாப்பாங்க. நோடல் மினிஸ்ட்ரி ஃபார் பயாலஜிக்கல் வார்ஃபேர், அதாவது டிசீஸ ஸ்ப்ரெட் பண்ணி அதை வச்சு ஒரு வார் நடத்துறது. அதாவது இப்போ சைனா வந்து சைனா தான் கோவிட வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு, சோ அவங்க வந்து நம்ம மேல வார் தொடுக்கிறதுக்காக இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 கன்டென்ஷன் இருக்கதான் செய்யுது. பட் அது வந்து நாட் ப்ரூவ்டு. ஓகே, அவங்களுக்குமே தெரியாம கூட இருக்கலாம் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு கூட. சோ அந்த மாதிரி பயாலஜிக்கல் வார்ஃபேரை இந்த மாதிரி டிசீஸை யூஸ் பண்றது, அதை வந்து பாத்துக்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சோ வெறும் எபிடமிக்ஸையும் பேண்டமிக்கும் பாத்துக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். ஓகே, இதே பயாலஜிக்கல் வார்ஃபேரை பாத்துக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அண்ட் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்ட் எல்லாம் என்னன்னா, ஒரு எபிடமிக்கோ இல்ல ஒரு எனி கைண்ட் ஆஃப் டிசீஸ் அவுட் பிரேக்கோ, அந்த டிசீஸ் அவுட் பிரேக் சம்பந்தமா யாரு பாத்துக்கிறாங்க, என்ன ஆக்ட் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குன்னா, தி வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த 4 ஆக்டும் இது சம்பந்தம். ஏன் வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், என்விரான்மெண்ட் ஆக்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்? பிகாஸ் எனி டிசீஸ் அவுட் பிரேக் you will have water pollution, yeah, because the reason is water pollution, air pollution, environmental pollution, disaster, and the disease outbreak itself is a disaster. So all these 4 acts are related and it will be applied whenever there is an epidemic or a pandemic. So இந்த 4 ஆக்டையும் அப்ளை பண்ணுவாங்க. Okay, and all states and union territories have been directed to invoke the provision of section 2 of the Epidemic Disease Act 1897 so that the health ministry advisories are enforceable. இன்னொரு ஆக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்னன்னா எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் 1897. சோ பிரிட்டிஷ் இருந்த காலத்துல எனாக்ட் பண்ண இந்த லா. ஓகே, எபிடமிக் டிசீஸ் ஆக்ட். இத வச்சு இந்த ரீசெண்டா கோவிட் பேண்டமிக்ல, இது எபிடமிக் இல்ல பேண்டமிக் தான், ஆனா இந்த ஆக்ட தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் மூலமா கோவிட வந்து கோவிட் காலத்துல, அதாவது கோவிட் நடந்துகிட்டு இருக்கும் போது ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வில் கிவ் கைட்லைன்ஸ். ஓகே, சோ ஹெல்த் மினிஸ்ட்ரி கொடுக்கிற அட்வைசரி வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த எபிடமிக் டிசீஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ எபிடமிக் காலங்கள்ல இல்லைன்னா பேண்டமிக் காலங்கள்ல ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்களோ அது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அண்ட் செக்ஷன் 2 empowers the state governments and union territory to formulate regulations. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல லாக்டவுன் போடுங்க, இந்த இடத்துல வந்து எல்லாரையும் சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் உள்ள விடணும், அதாவது வேக்சின் பண்ண சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் உள்ள விடணும் அப்படின்ற ரெகுலேஷன்ஸ்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் மூலமா the state government and the union territories have the power to formulate regulation. Okay, next is the climate refugee. Friends, இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். இது டிசாஸ்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, டிசாஸ்டர் நடக்கும்போது நிறைய ரெஃப்யூஜிஸ் கிரியேட் ஆறாங்க, நிறைய மைக்ரன்ஸ் கிரியேட் ஆகுறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நேபாள்ல நடந்த எர்த்குவேக் எடுத்துக்கோங்களேன். நேபாள்ல நடந்த எர்த்குவேக், ஓகே, இல்லைன்னா பங்களாதேஷ்ல நடக்கிற ஃபிளட், ஓகே, இல்லைன்னா நீங்க வந்து ஏதாச்சும் ஈவன் வார் இஸ் அ டிசாஸ்டர்ல. ஓகே, ஈவன் வார், எனி கைண்ட் ஆஃப் டிசாஸ்டர் வில் ரிசல்ட் இன் ரெஃப்யூஜிஸ். அதாவது இது சில மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து அதாவது பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகதான் செய்வாங்க. தே ஆர் கால்ட் அஸ் ரெஃப்யூஜிஸ். ஓகே, இவங்க வந்து இப்போ டிசாஸ்டர் எதனால நடக்குது? இப்போ கிளைமேட் சேஞ்ச்னாலதான் அதிகமா டிசாஸ்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ் கிரியேட்டட் பை த கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்ட் டிசாஸ்டர். ஓகே, கிளைமேட் சேஞ்ச்னால டிசாஸ்டர் நடக்குது, அதனால இது மைக்ரேட் ஆற மைக்ரன்ஸோ இல்ல ரெஃப்யூஜிஸ்க்கோ அவங்களுக்கு பேரு தான் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் ஆர் என்விரான்மெண்டல் மைக்ரன்ஸ். இந்த டேர்மை நீங்க எஸ்ஏல ஜிஎஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட், யூ கேன் யூஸ் இட். ஓகே, the hazards resulting from the increasing intensity and frequency of extreme weather events,
such as abnormally heavy rainfall, prolonged drought, desertification, environmental degradation, or sea level rise and cyclones are already causing an average of more than 20 million people to leave their homes and move to other areas like tsunami. Tsunami நடக்கும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு fisherman in the coastal areas migrated towards the inshore, அதாவது உள்ள சிட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they are called climate refugees. Okay, they are called as environmental migrants, which you have to understand. What is this SDG and DRR? Friends, SDG na enna? Sustainable Development Goals. DRR na disaster risk reduction. இது ரெண்டும் ரொம்ப சம்பந்தப்பட்டது. அதாவது டிசாஸ்டர் ரிஸ்க நீங்க ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ண முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல எத்தனை கோல்ஸ் இருக்கு? ஆல்மோஸ்ட் 17 டார்கெட்ஸ் இருக்கு. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்ல வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சோ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க எஸ்டிஜி கோல்ல பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும்னா டிசாஸ்டரை ரெடியூஸ் பண்ணணும். ஏன்னா டிசாஸ்டர்னால நிறைய பேர் வந்து புவரா ஆறாங்க. ஓகே, சோ சுனாமி எடுத்துக்கோங்களேன். சோ சுனாமினால நிறைய பேர் புவர் ஆவாங்க. சோ டிசாஸ்டர் ரெடியூஸ் பண்ணாதான் நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அட்டைன் பண்ண முடியும். So these two goals are very related. There are 25 targets related to disaster risk reduction in 10 of the 17 sustainable development goals. அதாவது எஸ்டிஜி 17 கோல்ஸ்ல 25 டார்கெட்ஸ், அதாவது 17 கோல்ஸ்ல நிறைய டார்கெட்ஸ் இருக்கு. அந்த டார்கெட்ஸ்ல 25 டார்கெட் இஸ் ரிலேட்டட் டு டிசாஸ்டர். சோ டிசாஸ்டர் ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் எஸ்டிஜி வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியும். இங்க எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் சிட்டிஸை நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு எஸ்டிஜில இருக்கு. இந்த சஸ்டைனபிள் சிட்டிஸை நீங்க டெவலப் பண்ணணும்னா வந்து நீங்க வந்து அந்த சிட்டியை வந்து டிசாஸ்டர் தாங்குற அளவுக்கு இல்லைன்னா ரெசிலியண்டா மாத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கோங்களேன். சென்னை வந்து ஃபிளட்ஸ் வந்து 2016ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ 2016ல ஃபிளட்ஸ் நடந்தது. இந்த சென்னை பாத்தீங்கன்னா நம்ம சென்னை. ஓகே, சோ நம்ம சென்னை பாத்தீங்கன்னா சி லெவலுக்கு ரொம்ப கம்மியான லெவல்ல தான் அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ சி லெவல் இங்க இருக்குன்னா சென்னை இங்க இருக்கும். ஓகே, கொஞ்சம் சி லெவல் ரைஸ் ஆனாலோ ஓகே என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, சென்னை பரவாயில்லைங்க. நிறைய ஐலாண்ட் கண்ட்ரிஸ் லைக் லக்ஷதீப், நிறைய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கிற நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓஷனியால இருக்கிற கண்ட்ரிஸே, அதாவது ஐலாண்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நான் இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நான் சொல்லியிருக்கேன். அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி லோ லெவல், அதாவது சி லெவலுக்கு ரொம்ப கொஞ்சம் மேலதான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கவங்க எல்லாம் சி லெவல் ரைஸ்னால, அதாவது சி லெவல் ரைஸ் எதனால நடக்குது? கிளைமேட் சேஞ்ச்னால, குளோபல் வார்மிங்னால. அந்த மாதிரி எப்படி அஃபெக்ட் பண்ணுவாங்க? இப்ப பாத்தீங்கன்னா இந்த சென்னை பிளட்ஸே பாத்தீங்கன்னா மழை அதிகமா பெய்யறதுக்கு காரணமும் கிளைமேட் சேஞ்ச் தான், குளோபல் வார்மிங் தான். சோ இந்த மாதிரி மழை அதிகமா பெய்யும் போது சியும் ரைஸ் ஆகுது, மழையும் அதிகமா பெய்யுது. அப்பனா யோசிச்சு பாருங்க, நம்ம சென்னை ஃபுல்லாவே தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நடக்கக்கூடாது. ஈவன் சுனாமி ஹாஸ் inflicted harm in Chennai. Sea level rise, this kind of a flood, it is all making Chennai submerge or sink அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம சென்னையை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் வந்து இப்ப ரீசெண்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பண்றோம், நல்லா பண்ணல அப்படி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஆகணும். சோ எந்த மாதிரி ஃபிளட் வந்தாலும், எந்த மாதிரி டிசாஸ்டர் வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுக்காக ரெசிலியன்ஸ் ஸ்ட்ரென்தனிங், அவேர்னஸ் ரைசிங் வந்து நம்ம பண்ணணும். சோ இந்த எஸ்டிஜி கோல்ல வந்து நம்ம ஃபிளட்டை, நம்ம டிசாஸ்டர்ஸையும் நம்ம அட்ரஸ் பண்றோம். சோ திஸ் இஸ் வெரி ரிலேட்டட். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிளட் இட் இஸ் ஆல்வேஸ் எவர்கிரீன் டாபிக்னு சொல்லலாம். ஃபிளட் இஸ் an overflow of water that submerges land that is usually dry. சோ ட்ரையா இருக்கிற லேண்ட வந்து தண்ணியில மூழ்கிடுச்சுன்னா அதுதான் ஃபிளட். ஃபிளட் இஸ் ப்ராடா என்ன கிளாஸிஃபை பண்றாங்கன்னா, கோஸ்டல் ரீஜன்ல நடக்கிற ஃபிளட் கோஸ்டல் ஃபிளட், திடீர்னு நடக்கிற ஃபிளட் ஃபிளாஷ் ஃபிளட், சிட்டிஸ்ல நடக்கிற ஃபிளட் அர்பன் ஃபிளட், இதே ரிவர் பக்கத்துல நடக்கிற ஃபிளட் ஃப்ளூவியல் ஆர் ரிவர் ஃபிளட்ஸ், இதே பாண்ட் பக்கத்துல நடக்கிறது பாண்டிங் ஆர் ஃப்ளூவியல் ஃபிளட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்து என்ன காசஸா இருக்கும்? ஹெவி ரெயின்ஃபால், கிளவுட் பர்ஸ்ட், மெல்டிங் ஆஃப் ஐசஸ், ஸ்னோ ஓவர். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? மெல்டிங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஸ்னோக்கு. ஓகே, கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கிளேஷியர் ரிட்ரீட்டிங். இப்ப ரீசெண்டா க்ளாஃப்னு ஒரு டேர்ம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் திஸ் க்ளாஃப்? கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃபிளட். அதாவது
கிளேஷியர் இப்போ இங்க மவுண்டெயின்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மவுண்டெயின்ல இருக்க கிளேஷியர் வந்து ரிட்ரீட் ஆகுது. அதாவது மெல்ட் ஆகுது. இந்த மெல்ட் ஆறதுனால இந்த ரிவர்ஸ் யூசுவலா ரிவர்ஸ் எப்படி வரும்? ரிவர்ஸ் வந்து பெரனியல் ரிவர்ஸ் லைக் இண்டஸ், பிரம்மபுத்திரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளேஷியல் மெல்டிங்னால தானே ரிவரா ஃப்ளோ ஆகுது. இந்த கிளேஷியல் மெல்டிங் வந்து அதிகமா இருந்தபோது இந்த ரிவர் வந்து அதிகமா தண்ணியோட வெளிய வரும். ஓகே. அப்ப வந்து இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஆ ஒரு ஒரு குழி இருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல தண்ணி சேர்ந்திருக்கும். பட் அதிகமா கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகும்போது இந்த இது வந்து அவுட்பர்ஸ்ட் ஆயி, அதாவது இந்த லேக் வந்து கிளேஷியல் லேக் இது. கிளேஷியல் லேக் இது அவுட்பர்ஸ்ட் ஆயி ஃப்ளட்டா நடக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி ஃப்ளட்டா நடக்கிறது கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ன்னு சொல்லிட்டு. சோ நீங்க இதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ஃப்ளட்ல நீங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. So heavy melting of ice and snow, change in river system and large catchment areas. So river systemமே மாறிடுச்சுன்னா, திடீர்னு ஒரு தண்ணி வந்து அதிகமாயிடுச்சா, இல்ல நீங்க டேம் கட்டுனீங்கனாலும் இந்த மாதிரி ஃப்ளட் நடக்கலாம். செடிமெண்ட் டெபாசிஷன் அதிகமாயிடுச்சுன்னா, அதாவது சில்ட்டிங் ஆஃப் ரிவர். நான் சொன்னேன்ல, ரிவர் வந்து அடிச்சிட்டு வரும்போது நெறைய கல்லு, மண்ணு வந்து எடுத்துட்டு வரும். அது வந்து ஒரு இடத்துல சேமிக்கும்போது தன் ரிவரோட கெப்பாசிட்டி குறைஞ்சுகிட்டே போகும். ஏன்னா மண்ணு வந்து கீழ வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அதோட அதோட டெப்த் வந்து குறைஞ்சுட்டே போகும். சோ அதனால ஃப்ளட் நடக்கும். The collapse of dams, transgression of sea at the occasion of tropical cyclone. So tropical cyclone நடக்கும்போது ஃப்ளட் நடக்கும். சுனாமி நடக்கும்போது ஃப்ளட் நடக்கும். லேண்ட்ஸ்லைட் நடக்கும்போது ஃப்ளட் நடக்கும். இதெல்லாம் ரீசன் ஃபார் த ஃப்ளட். What are the man-made cause? Deforestation. That is cutting off trees. Unscientific use of land utilization, bad farming practices, increased urbanization. Friends, one by one நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் எல்லாத்துக்குமே காசஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இங்க வந்து காசஸ் போட்டிருக்கேன். டிராட்டுக்கு நீங்க நேம் எனி டிசாஸ்டர் யூ கேன் pitch in this topics as your man-made causes. Okay, deforestation, cutting of trees, so there is a landslide, so there is a flood, so there is a earthquake. Earthquake வந்து நீங்க வந்து deforestation டைரக்டா சொல்ல முடியாது, பட் இன்டைரக்டா சொல்லலாம். பட் flood okay, landslide okay, you can say heat waves yes, forest fire yes. So anything you can name this. Deforestation is one of the reason. Unscientific use of land utilization. அது என்ன மேம் பேட் ஃபார்மிங், என்ன மேம் லேண்ட் யூட்டிலைசேஷன் அன்சைன்டிபிக் யூஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லேண்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கோங்களேன். சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில வந்து இங்க வந்து லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லேக்க வந்து நம்ம மூடி அழகா பில்டிங்கா கட்டிட்டு இருக்கோம். இதுதான் சயின்டிபிக் யூஸ் ஆஃப் லேண்ட் யூட்டிலைசேஷன். அதாவது இந்த லேக் மண்ல நீங்க வந்து இவ்ளோ ஹைட்டான பில்டிங்க கட்டினா இது உடைஞ்சுதான் போகும். ஓகே. இங்க யூசுவலா வந்து மழை பெய்யும் போது இங்க வந்து தண்ணி சேமிக்கும். இப்ப இந்த லேக்க நீங்க மூடிட்டீங்க. இப்ப இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ளட்டா தான் ஆகும். So this is what is happening in Chennai. It is what happening in every cities when there is unscientific use of land utilization. So if it is a lake, don't ever close it. You have to deepen it. இதுக்கு என்ன பேரு டீசெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டீசெல் பண்ணுங்க. அதாவது இந்த லேக்க வந்து புதுப்பிங்க, ரீஸ்டோர் பண்ணுங்க. ஓகே. இங்க இருந்து ஏதாச்சும் ரிவர்ல தண்ணி இங்க வந்து சேர்ந்துச்சுன்னா அத வந்து டீப்பன் பண்ணுங்க. அப்பதான் அது ஃப்ளட் நடக்கும்போது அது வந்து அத ஹோல்ட் பண்ணிக்கும். தண்ணிய வந்து அந்த அந்த இடத்துல வந்து அது வந்து சேமிச்சு வச்சுக்கும். இந்தனால கிரவுண்ட் வாட்டர் ஹார்வெஸ்ட் ஆகும். ஓகே. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. மழை நீரை நீங்க சேமிச்சு அத வந்து கிரவுண்ட் வாட்டரை வந்து இம்ப்ரூவ் பண்றீங்க. So you're harvesting the rainwater. So this is how you can use scientifically the land. Okay, you can utilize the land scientifically through this form. You have to deepen the lakes or desal the lakes or restore the lakes, and also you have to restore all the channels into the lakes, and also you have to improve the groundwater harvesting or rainwater harvesting. So by you are improving the land. ஏதாச்சும் ஃபேலோ லேண்ட் இருக்குல்ல, அந்த ஃபேலோ லேண்ட நீங்க பில்டிங்க்கோ இல்ல ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பில்டிங்கே கட்டக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. சோ பில்டிங் எங்க கட்டணும் அப்படின்றதையும் நீங்க சயின்டிபிக்கலா நீங்க எந்த லேண்ட வந்து பில்டிங் கட்டுறது, எந்த லேண்ட வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வைக்கிறது, எந்த லேண்ட வந்து லேக்குக்கு வைக்கிறது அப்படின்னு சயின்டிபிக்கலா வந்து நம்ம வந்து பிரிக்கணும். சோ தட் இஸ் வாட் திங். இப்ப ரீசனா இன்னைக்கு நியூஸ்ல இன்னைக்கோ நோ ஐ திங்க் ஃபார் த லாஸ்ட் வீக்ல வந்து நியூஸ்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, அக்விஃபர் மேப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Aquifer mapping. What is this aquifer mapping? What is aquifer? Groundwater. What is aquifer? Is a groundwater. இப்ப வந்து இதுதான் எர்த். நான் இங்க நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தண்ணி வந்து இருக்கும். கிரவுண்ட் வாட்டர். ஓகே. சோ இங்க வந்து தண்ணி வந்து இந்த கல்லு மண்ல வந்து சேமிச்சிருக்கும். ஓகே. இப்ப இந்த இடத்துல தான் கிரவுண்ட் வாட்டர் இருக்குன்னு நான் வந்து மேப் பண்ணோம்.
இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் இருக்கு, இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் இருக்கு, இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் இருக்கு, இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்ணும்போது தான், நான் ஏதாச்சும் ஒரு பில்டிங் கட்டும்போது, அதாவது போர் போடும்போது, இந்த இடத்துல கரெக்ட்டா போர் போடாம, நான் வந்து அதாவது இப்ப நான் இங்க போர் போடுறேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா எடுத்துக்கோங்க. நான் இங்க போரே போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்க போர் போடும்போது எனக்கு நான் வந்து ஓகே தண்ணி எனக்கு மட்டும் இருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயாச்சும் லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபுல்லா காலி ஆயிடும். எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஓகே எங்கேயாச்சும் வந்து ஒரு லீக் ஆயிடுச்சுன்னா, நான் ஒழுங்கா வந்து போர் போடாம பண்ணீங்கன்னா லீக் ஆயிடும். இப்ப வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆயிடும். இப்ப என்ன ஆகும்னா, இந்த ஹோல் ஹோல் மேல இருக்கிறது வந்து கேவன் ஆயிடும். சோ இந்த மாதிரி இதே வந்து இப்படி இருந்ததுன்னா, ஹில்லி ஏரியால இருந்ததுன்னா, இந்த இடத்துல நான் அக்விஃபர்ல இருந்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டேன்னா, இந்த இடத்துல வந்து இந்த மேல இருக்க மணலோ இல்ல உள்ள சரிஞ்சு விழுந்துரும். ஓகே. உள்ள சரிஞ்சு விழுந்துரும். அதுதான் கேவன். இதே இந்த மணல் இப்படி சரியாம இப்படியும் விழுந்துரும். அதுக்கு பேரு தான் லேண்ட்ஸ்லைட். சோ இந்த மாதிரி அன்சைன்டிபிக் யூஸ் ஆஃப் லேண்ட் யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். அடுத்து பேட் ஃபார்மிங். மேம் பேட் ஃபார்மிங்னா என்ன அப்டின்னா, இப்போ ஒரு மணல்ல வந்து நான் வந்து ரைஸ கல்டிவேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமா தண்ணி குடிக்கும். இதே வந்து நான் வந்து மில்லட்ஸ் மாதிரி அ அ வாட்டர் இது வாட்டர் இன்டென்சிவ். ஓகே. இது வாட்டர் இன்டென்சிவ் கிராப். ஓகே. இதெல்லாம் வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப்ஸ். மில்லட்ஸ். ஓகே. வாட்டர் எஃபிஷியன்ட் கிராப்ஸ். ஈவன் சம் பல்சஸ் ஆர் வாட்டர் எஃபிஷியன்ட். சோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கும். இது அதிகமா தண்ணி எடுத்துக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இந்த ரைஸ் வந்து அதிகமா தண்ணி எடுத்துக்குச்சு. இது வந்து கம்மியா தான் தண்ணி எடுக்கும். ஆனா நான் மில்லட் இல்லாம எல்லா இடத்துலயும் ரைஸ மட்டும் நான் கல்டிவேட் பண்றேன். ஏன்னா ரைஸ் தான் எல்லாரும் சாப்பிடுறாங்க. சோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு காசு வேணும்ன்றதுனால ஃபார்மர்ஸ நம்ம தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு அன்றாட அ அவங்க வயித்துக்கு என்ன வேணும்னா ரைஸ் தான். சோ அந்த மாதிரி அவங்க வந்து அததான் நம்ம இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம கவர்ன்மெண்ட் தான் வந்து இன்சென்டிவைஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் காசு கொடுத்து ஃபார்மர்ஸ் வேணாம் நீங்க ரைஸ் போடாதீங்க. நீங்க மில்லட்ஸ் குடுங்க. நாங்க உங்களுக்கு அது வந்து அதுக்கான செலவுகள வந்து கொஞ்சம் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் குடுக்கணும். ஏன்னா அவங்க கிட்ட ரூ. 10 இருக்குன்னா, அந்த ரூ. 10க்கு அவங்களால ரைஸ் மட்டும் தான் கல்டிவேட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஃபார்மருக்கு கவர்ன்மெண்ட் வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஓகே. கைப்பிடிச்சு கூட்டிட்டு போணும். சோ இந்த மாதிரி ரைஸ் இப்போ நம்ம இங்க இங்க எடுத்துக்கோமே. இங்க ரைஸ் வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப். இது வந்து அதிகமா தண்ணி குடிச்சது. இந்த கிரவுண்ட் வாட்டர் எல்லாத்தையும் இதே குடிச்சுக்கிச்சு. ஓகே. சோ வாட்டர் ரைஸ வந்து நெறைய குடிச்சுக்கும்போது இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா, சாயில் வந்து மாய்ஸ்சர் கம்மியாயிடும். ஓகே. தண்ணி வந்து அதிகமா ரைஸ் குடிச்சிரும். சோ ரைஸ வந்து நீங்க கல்டிவேட் பண்ணி, ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, அந்த லேண்டே பார்த்தீங்கன்னா, சுத்தமா ட்ரை ஆயிடும். மணல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடும். அப்படி இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாள்லயே அது வந்து ஃபாலோவா மாறிடும். ஓகே. ஒண்ணும் இல்லாம போயிடும். ஓகே. ஃபாலோ லேண்டா மாறிடும். ஓகே. இப்ப வந்து ஃபார்மர் எவ்வளவுதான் அதுல வந்து யூரியாவோ, ஃபெர்டிலைசரோ யூஸ் பண்ணி இரிகேஷனே பண்ணாலும் ஒழுங்கா அந்த முன்னாடி இருக்கிற மாதிரி விளைச்சல் வந்து வராது. ஓகே. சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபார்மர் வந்து ஹி வில் லூஸ் ஹோப். சோ அந்த லேண்ட விட்டுட்டு அந்த லேண்ட வித்துட்டு தான் போயிடுவாரு. சோ ஃபார்மர் வந்து அந்த லேண்ட வித்துட்டு போகும்போது ரியல் எஸ்டேட் காரனுக்கு ஜாலியா அந்த இடத்துல வந்து ஒரு நெறைய பில்டிங் கட்டிடுவாங்க. பட் இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னா, இட் இஸ் அ பேட் ஃபார்மிங் பிராக்டிஸ். நீங்க அந்த இடத்துல மில்லட்ட கல்டிவேட் பண்ணியிருந்தா, ரைஸ கல்டிவேட் பண்ணாம இருந்திருந்தா, இந்த லேண்ட வந்து நம்ம காப்பாத்தப்பட்டிருக்கலாம். இந்த லேண்ட்ல இன்னும் அதிகமா அக்ரிகல்ச்சர வந்து நம்ம புரமோட் பண்ணியிருக்கலாம். சோ இதுதான் பேட் ஃபார்மிங் பிராக்டிஸ். நாட் ஜஸ்ட் திஸ் ஃபிரெண்ட்ஸ். நெறைய விஷயங்கள் வந்து ஃபார்மருக்கு நம்ம ப்ராப்பரா அவேர்னஸ் குடுத்து, ப்ராப்பரா பினான்சியல் சப்போர்ட் குடுத்தோம்னா, அவங்களால இந்த அக்ரிகல்ச்சர வந்து காப்பாத்த முடியும். ஆ இன்னொன்னு நீங்க யங்கர் ஜெனரேஷன் பீப்பிளும் நீங்க வந்து இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து மாத்தலாம். சோ ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரா மாறுறதுனால, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு அன்றாட சாப்பாடுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் அவங்களால வந்து கல்டிவேட் பண்ண முடியுது. பட் வி ஹேவ் டு என்கேஜ் இன் in efficient farming, or we have to promote some farming which is sustainable farming. நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் தான் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் லாங் டைம்ல வந்து இது அவங்களால வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் our population is very huge. So we have to go for a sustainable farming. ஓகே. சோ சஸ்டைனபிள் ஃபார்மிங்னா நம்மளோட பாப்புலேஷனுக்கு நம்ம ஃபுட் செக்யூரிட்டி குடுக்கணும். சோ எவ்வளவு தூரம் ப்ரொடியூஸ் பண்ணணுமோ, நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கும் நம்ம வச்சுக்கணும். பட் நம்மளால அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சஸ்டைனபிளா ஃபார்ம் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மிங்க தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து டெக்னாலஜியும் தேவை. அதே சமயம் நம்ம ட்ரெடிஷனல் அ நாலேட்ஜும் தேவை. அண்ட் தென் இன்கிரீஸ்ட் அர்பனைசேஷன். திஸ் இஸ் ஆப்வியஸ். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். Okay, I already told you one example from the Chennai. Okay, and floods in India. Who are the agencies who are responsible? Indian Meteorological Department provides rainfall forecast. National Disaster Management Authority (NDRF), PMO, okay, NIDM, Ministry of Home Affairs,
Central Water Commission is all responsible for the flood. ஓகே, ஃப்ளட்டுக்கு என்ன, ஃப்ளட்டை வந்து ப்ரிவென்ட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது, ஃபோர்காஸ்ட் பண்றது, அங்க பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்துறது, இதுக்கெல்லாம் என்னென்ன அத்தாரிட்டின்னு இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்து, வாட் ஆர் த மெஷர்ஸ் ஃபார் திஸ் ஃப்ளட்? பிகாஸ் ஃப்ளட் வந்து ஆஃபன் இன் நியூஸ் வந்து இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், எவர்கிரீன் டாபிக்னால இங்க வந்து ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் என்ன? ரிசர்வாயர் கட்டணும், டேம் கட்டணும், வாட்டர் ஸ்டோரேஜ் கட்டணும், எம்பேக்மெண்ட் அதாவது இது தடுப்பு சுவர் கட்டணும், ட்ரைனேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது நீங்க வந்து அந்த இடத்த டீசல்ட் பண்ணி அதோட ட்ரைனேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, டீசல்ட் பண்ணணும், ஆர் ட்ரெட்ஜிங் ஆஃப் ரிவர் பண்ணணும், டைவர்ஷன் ஆஃப் ஃப்ளட் வாட்டர். ஃப்ளட் வாட்டர் வந்ததுன்னா அதை வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இடத்துல வந்து டைவர்ட் பண்ணுங்க. அஃபாரஸ்டேஷன் அதாவது மரத்தை வளருங்க. அப்புறம் நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ், ஃப்ளட் பிளைன் எந்த இடத்துலலாம் ஃப்ளட் நடக்கும்ன்றத ஜோன் பண்ணுங்க, அதாவது மேப் பண்ணுங்க. ஃப்ளட் ப்ரூஃப் பண்ணுங்க. அங்க வந்து கல்டிவேஷன் எந்த மாதிரி கல்டிவேஷன் வந்து இப்போ அந்த இடத்துல நீங்க ரைஸ் கல்டிவேட் பண்ணலாம் தாராளமா. அந்த ஐடியா தான் நம்மளுக்கு வரணும். அந்த இடத்துல நீங்க ரைஸ் கல்டிவேட் பண்ணலாம். அதாவது எந்த இடத்துல அதிகமா ஃப்ளட் நடந்துகிட்டே இருக்கோ அந்த இடத்துல நீங்க தாராளமா ரைஸ் கல்டிவேட் பண்ணலாம். ஆனா ஒரு தண்ணியே பற்றாக்குறையா இல்லாத இடத்துல வந்து நீங்க ரைஸை கல்டிவேட் பண்ணீங்கன்னா தண்ணியை இன்னும் வந்து இன்செக்யூரா மாத்திடும். ஓகே, ஸோ ஃப்ளட் ப்ரூஃபிங் அங்க பண்றதுக்கு நீங்க அந்த இடத்துல ரைஸ் கல்டிவேட் கூட பண்ணலாம். ஓகே, இல்ல ட்ரீஸ் நீங்க அங்க நடும்போதும் ஃப்ளட் ப்ரூஃப் ஆகும். ஓகே, அது ஃப்ளட்டை வந்து தடுக்கும். அடுத்து ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் வந்து நீங்க போடலாம். யார் யார் என்னென்ன பண்ணணும். இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட்? வாட்டர் ஷெட் இஸ் த ரீஜன் வேர் த வாட்டர் இஸ் கம்மிங் அண்ட் ஸ்டோரிங். ஓகே, ஆர் இப்போ வாட்டர் ஷெட்னு என்ன சொல்றோம்னா எந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து சேருது, இல்ல எந்த இடத்துல இருந்து தண்ணி வெளியே போகுது, இதுதான் வாட்டர் ஷெட்னு சொல்லுவாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இண்டஸ் பிரம்மபுத்திராக்கு எது வாட்டர் ஷெட்னா ஹிமாலயா. அதான் ஹிமாலயாஸ் இஸ் a watershed for இண்டஸ் பிரம்மபுத்திரா. பிகாஸ் அங்க இருந்து தான் அது தண்ணி அதுக்கு கிடைக்குது. அங்க இருந்து அந்த அந்த ரிவர் வந்து வெளியே வருது. இந்த இண்டஸ் பிரம்மபுத்திரா, இது கங்காலாம். So அதுதான் watershed. Himalaya is a watershed for Indus, Ganga, Brahmaputra. So where the water is coming and storing or where the water is going out. This is watershed. இந்த மாதிரி நிறைய watershed நடக்குது. பாண்ட் கூட சில நேரம் watershed இருக்கலாம். நிறைய ரிவர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி அதுக்கு சில tributaries of rivers வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து சேரலாம். இல்ல சில tributaries-க்கு அது வந்து தண்ணி வந்து அதோட அதுல இருந்து போகும். So இந்த மாதிரி watershed வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணணும். ஓகே, இது எவ்வளவு நம்ம ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் ஃப்ளட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இந்த இந்த ரீஜன் தான் ஃப்ளட்டை வந்து ஃப்ளட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ ஃப்ளட்ல இருந்து தண்ணி வருதுன்னா இந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது வந்து ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் டு மேனேஜ் த ஃப்ளட்ஸ். And what are the questions that was in 2021? So previous year questionல disaster சம்பந்தமா என்ன மாதிரி question கேட்டிருந்தா, discuss about the vulnerability of India to earthquake related hazards. இதுக்கு என்ன நீங்க போடுவீங்க? இந்தியாவோட வல்னரபிலிட்டி எர்த்குவேக்ல, அதாவது எர்த்குவேக் வல்னரபிலிட்டி இந்தியால எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க மேப் போட்டு zone 1, zone 2, zone 3, zone 5 இது இந்தியால எதெல்லாம் zone 5ல இருக்கு அதுதான் அதிகமா வல்னரபிள் அப்படின்னு நீங்க மேப்ல போட்டு எக்ஸ்பிளைன் பண்றீங்க. Give examples include the salient features of give example including the salient features of major disaster caused by earthquakes in different parts of India during the last 3 decades. இங்க வந்து earthquake நடக்கிறதுனால என்னென்ன இது salient features இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So give example including the salient features of the major disasters caused by earthquakes. ஓகே, எர்த்குவேக்னால நடக்கிற மிச்ச டிசாஸ்டரை பத்தி கேக்குறாங்க. என்னென்ன எர்த்குவேக்னால நடக்கிற மிச்ச டிசாஸ்டர்? ஃப்ளட் நடக்கலாம், டிசாஸ்டர் இது லேண்ட்ஸ்லைட் நடக்கலாம், அவாலான்ச் நடக்கலாம். சோ ஐஸ் ரீஜன்ல நடக்கிறது அவாலான்ச். இது ஹில்லி ரீஜன்ல எர்த்குவேக் நடந்தா லேண்ட்ஸ்லைட் நடக்கும். இல்லைன்னா ரிவர் பக்கத்துல இது நடந்ததுன்னா எர்த்குவேக் நடந்ததுன்னா அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்? ஃப்ளட் நடக்கும். இதே ஓஷன்ல எர்த்குவேக் நடந்ததுன்னா அந்த இடத்துல சுனாமி நடக்கும். சோ இதுதான் இந்த ஆன்சர். அடுத்து describe the various causes and effects of landslide. Causes, effects. Simple. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன என்னென்ன causes, man-made causes, natural causes நீங்க differentiate பண்ணலாம். Mention the important component of the national landslide risk management strategy. Friends, இந்த national landslide risk management strategy உங்களுக்கு தெரியலனாலும் எப்படி landslide குறைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அதை வச்சு இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா ஆன்சர் எழுதலாம். ஓகே, பட் படிச்சுக்கோங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தாதான் இதுல கேட்பாங்க. சோ அதை படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் சில கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க மேனேஜ் பண்ணலாம். ஓகே, 2022ல என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் கிளவுட் பர்ஸ்ட். 2013ல நடந்த கிளவுட் பர்ஸ்ட் வந்து இங்க கேட்டிருக்காங்க. சோ
you have to recent example na 2013 நீங்க கூட எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். 2013ல உத்தராகண்ட்ல நடந்தது கூட ரீசென்ட் எக்ஸாம்பிள் தான். ஓகே, இன்னொன்னு இங்க ரீசென்ட் எக்ஸாம்பிள்ஸ் இந்தியா கான்டெக்ட்ல கேட்கல, ஆனா இங்க இந்தியாலன்னு கேட்டதுனால நீங்க இந்தியன் சப்கான்டினென்ட்னா இட் இன்க்ளூட்ஸ் பங்களாதேஷ், பாகிஸ்தான், திஸ் மியான்மர், ஸ்ரீலங்கா, எவ்ரிதிங் இஸ் இந்தியன் சப்கான்டினென்ட். நீங்க எங்க நடந்தாலும் நீங்க வந்து எக்ஸாம்பிளா இங்க கொடுக்கலாம். Explain the causes and effects of coastal erosion. So இங்க erosion சொல்லிருக்காங்க. So what are the causes and effects? Causes வந்து coastal erosion எதனால நடக்குது? sea level rise, climate change, உங்களுக்கு வந்து floodனால. Okay, so அதெல்லாம் பாத்தீங்கன்னா coastal erosionக்கு important reasons. What are the effects? Okay, what are the effects of coastal erosion? Okay, effects of what is the effect on the people, effect on the infrastructure, effect on the soil, effect on the groundwater, எல்லாத்தையும் நீங்க சொல்லணும். What are the available coastal management techniques for combating the hazard? என்ன coastal erosion குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? climate change குறைக்கணும், global warming குறைக்கணும், man-made infrastructure development குறைக்கணும். அதாவது unsustainable infrastructure development, beach resort இந்த மாதிரி கட்டுறதெல்லாம் வந்து குறைக்கணும். ஏன்னா அதெல்லாம் unsustainable. இல்ல ஈகோ ஃப்ரெண்ட்லியா நீங்க ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர் அங்க வந்து பண்ணீங்கன்னா ஓகே, பட் இஃப் இட் இஸ் அன்சஸ்டைனபிள் யூ ஷுட் ஸ்டாப் இட். ஓகே, சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கோஸ்டல் எரோஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம். And friends, thank you. And if you have any doubts, let me know in the comment box. Okay, I'm very glad to hear all your doubts and feedbacks. I keep checking your doubts and feedbacks often, and I'll be very glad to answer your doubts and feedback, because that gives me a great pleasure that you have understood and you have heard my class. Okay, so thank you so much. And if you want any other further classes on any other specific issue, comment in the comment box. Thank you so much for listening all to this. Okay, hope to meet you soon. Okay, February வந்து notification வரப்போகுது, so be very ready for the prelims. Okay, so prelims preparation start பண்ணிடுங்க. So இந்த disaster managementக்கு என்ன படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து it will take only 2-3 days அவ்வளவுதான் எடுத்துக்கும். So அந்த 2-3 days வந்து இந்த disaster management ஓட I will be very glad that you have completed this one particular topic and you are done with this. Okay, so this disaster management will be helpful for your prelims, mains, as well as interview. Thank you and hope to meet you again.